இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய 7th லெசன், அதாவது கண்டங்களை ஆராய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 3 கண்டங்களை பற்றி பார்ப்போம். ஆப்பிரிக்கா பற்றி பார்ப்போம், அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் வந்து அண்டார்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கண்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். சரிங்களா? சரி வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்காவை பற்றி பார்ப்போம். ஆப்பிரிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆசியாவுக்கு அடுத்ததாக 2வது பெரிய மற்றும் 2வது அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுவே இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 மில்லியன் வந்து சதுர கிலோமீட்டர் அப்படின்றது பரப்பளவாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஏன்னா ஆசியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 44 மில்லியன் பரப்பளவு இருக்கும். இது வந்து 30 மில்லியன் பரப்பளவு அப்படின்றது. சரிங்களா? சதுர கிலோமீட்டராக இருக்குது. அடுத்து உலகத்தில் மொத்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 20% அப்படி இருக்குது. அப்புறம் ஆப்பிரிக்காவை இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன். ஆப்பிரிக்காவை இரு சம பாகங்களாக பிரிக்கிறது எது அப்படின்னா புவியோட நடுக்கோடு. புவியோட நடுக்கோடு ஆப்பிரிக்காவை 2 பாகங்களாக பிரிச்சிரும். இது இல்லாமல் கடகரேகை, புவி நடுக்கோடு, மகர ரேகை ஆகிய முக்கிய அச்சங்கள் கடந்து செல்லும் ஒரே கண்டம் இதுதான். ஒரே கண்டம்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அதனால இதை கொஸ்டினாக கேட்பாங்க. ஒரே கண்டம் வந்து இதுதான். இது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதன்மை தீர்க்க ரேகையாக சொல்லக்கூடிய இந்த 0 டிகிரி தீர்க்க ரேகை அப்படின்றது இந்த கண்டத்தோட மேற்கு பகுதியில் அமைந்திருக்க கானா நாட்டோட தலைநகரம் அக்ராவின் அருகில் செல்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். கானாவோட கேபிட்டல் கேட்கலாம். கானாவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அக்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கூட நமக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. ரைட்டா? அது இல்லாமல் ஆசிய கண்டம் புவியோட 4 கோளங்கள்லையும் பரவி இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் சிறந்த கடற்பயண ஆய்வாளரான டேவிட் வச்சுங்க. டேவிட் எச்எம் ஸ்டான்லி ஆகியோர் கண்டத்தின் உட்பகுதிகளை முதலில் ஆராய்ந்தவர். சரிங்களா? இந்த முதல்ல ஆராய்ந்ததை கேட்டிருக்காங்க. யாருன்னா டேவிட் ஸ்டான்லி. 2 வச்சுங்க. அப்புறம் ஆப்பிரிக்காவில் மனிதரோட மூதாதையர்கள் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்ததாக ஆதாரங்கள் மூலம் தெரிய வருகிறது. புவியில் மனித இனங்கள் வாழ்ந்த பழமையான கண்டம் அப்படின்றதுனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாய் கண்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆப்பிரிக்கா கண்டத்தோட உட்பகுதிகள் குறித்து பெரும்பாலானோர் அறிந்திருக்கவில்லை. எனவே ஆப்பிரிக்கா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருண்ட கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஐரோப்பிய கடற்பயண ஆய்வாளர் ஹென்றி எம் ஸ்டான்லி அப்படின்றவர் இருண்ட கண்டம் என்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துறது இவர் தான். சரிங்களா? இருண்ட கண்டம்னு ஆப்பிரிக்காவை சொல்கிறாங்க. இது இல்லாமல் ஸ்டான்லி தான் பார்த்தீங்க அப்படின்னா இருண்ட கண்டம் அப்படின்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஆப்பிரிக்காவில் கிட்ட 54 நாடுகள் இருக்குது. சரிங்களா? ஆசியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா 48 நாடுகள் தான் இருக்குது. ஆனால் ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 54 நாடுகளை வந்து உள்ளடக்கியதாக இருக்குது. இது வந்து மேற்கு ஆப்பிரிக்கா, வட ஆப்பிரிக்கா, மத்திய ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இந்த வடமேற்கு ஆப்பிரிக்கா இம்பார்ட்டன். ஏன் அப்படின்னா வடமேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மொராக்கோ, அல்ஜீரியா, லிபியா, மொரிட்டானியா மற்றும் துனியா ஆகிய நாடுகளோட குழு என்ன சொல்ல அப்படின்னா மேக்ரெப்னு சொல்லுவாங்க. மேக்ரெப்னா அரபு மொழியில் மேற்கு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் மேக்ரெப் அப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க. சரியா? அடுத்து பார்ப்போம். இதில் இயற்கை அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 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 இங்கே மேற்குல தான் இந்த நாடுகள் தான் சொல்கிறாங்க. மொராக்கோ, அல்ஜீரியா இதான் பார்த்தீங்கன்னா மேக்ரெப்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து பார்ப்போம். அடுத்து இதில் முக்கியமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா சகாரா அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் ஆப்பிரிக்காவோட முக்கிய தீவு மடகாஸ்கர். அதை நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? மடகாஸ்கர் அப்படின்றது ஒரு முக்கியமான தீவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சகாரா அப்படின்றது என்ன அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலைவனம். உலக புகழ்பெற்ற சகாரா பாலைவனம் இங்கே தான் இருக்குது. ஏன்னா ஆப்பிரிக்காவில் வந்து வடப்பகுதியில் வந்து இருக்குது. இது உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இதுக்கு எல்லைகள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சகாரா பாலைவனம் அப்படின்னா இங்கேயே நம்ம எடுத்துக்கலாம். சகாரா பாலைவனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேற்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குது. கரெக்டாக இருக்கா? மேற்கில் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குது. அப்புறம் கிழக்கில் வந்து செங்கடல் இருக்குது. இல்லை கிழக்கில் வந்து இங்கே செங்கடல் இருக்குது. இல்லாமல் வடக்கில் வந்து மத்திய தரைக்கடல் இருக்குது. வடக்கில் பார்த்திங்கன்னா மத்திய தரைக்கடல் இங்கே இருக்குது. இல்லாமல் தெற்கில் வந்து சாகேல் இருக்குது. தெற்கில் வந்து என்ன இருக்குது? சாகேல் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு இதாக இருக்குது. சரிங்களா? இது மொத்தம் எத்தனை நாட்டில் பரவி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். கேட்டாங்க அப்படின்னா 11 நாடுகளில் வந்து பரவி இருக்கதா கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்து சாட் நாட்டில் அமைந்துள்ள செயலிழந்த எரிமலையான மவுண்ட் கவுசி சகாரா பாலைவன பகுதியோட மிக உயரமானதாகும். சரியா? இதை நோட் பண்ணிக்கணும். இது எங்கே இருக்குன்னா சாட் நாட்டில் வந்து இருக்குது. சரிங்களா? எகிப்தில் அமைந்துள்ள கட்டாரா ஊதுபள்ளம் சகாராவோட ஆழமான பகுதியை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது வரையும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். சரியா? அடுத்து பார்ப்போம். அப்புறம் நைல் மற்றும் நைஜர் ஆறுகள்லாம் சகாரா பாலைவனம் வழியாக பாய்கிறதா நமக்கு இங்கே. சரியா? அடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த அட்லஸ் மலையை பற்றி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த அட்லஸ் மலை வந்து ஆப்பிரிக்காவோட வடமேற்கு பகுதியில் வந்து இருக்குது. இது வந்து ஒரு இளம் மடிப்பு மலை. சரிங்களா? இது மத்திய தரைக்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலை சகாரா பாலைவனத்திலிருந்து பிரிக்கிறது. இதில் உயர்ந்த சிகரம் டோப்கல். ஸோ அதனால் இது இம்பார்ட்டன். இதில் உயர்ந்த சிகரம் டோப்கல் அட்லஸ் மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே. சரியா? அப்புறம் அந்த சாகேல் பார்க்க போகிறோம். சாகேல் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லை இல்லை விளிம்பு அப்படின்ற பொருள் இருக்குது. எல்லை அப்படின்னா விளிம்பு அப்படின்றது ஒரு பொருள் இருக்குது. எதுக்கு எல்லையாக இருக்குது? சகாரா பாலைவனத்துக்கு எல்லையாக இருக்குது. அதான் சாகேல் அப்படின்றது. சரிங்களா? அடுத்து வந்து பார்ப்போம்.
இது எதுக்கு இடையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வடக்கில் அமைந்துள்ள சகாரா பாலைவனத்துக்கும், தெற்கில் அமைந்துள்ள சவானா புல்வெளிக்கும் இடையில வந்து அமைஞ்சிருக்கிறது தான் சாகேல் அப்படின்றது. சரியா? அடுத்து வேற என்ன இதில இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, சவானா தான். சரிங்களா? அதுக்கப்புறம் சவானால வந்து பார்த்தோம்னா, இது வந்து ஒரு புல்வெளி தான். வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் சவானா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவானால இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, செரெங்கேட்டி சமவெளி. சரிங்களா? செரெங்கேட்டி சமவெளியானது சவானா பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய சமவெளியில் ஒண்ணு. இந்த சமவெளி தான் திறந்தவெளி மிருகக்காட்சி சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? செரெங்கேட்டி சமவெளிய மிருகக்காட்சி சாலை, திறந்தவெளி மிருகக்காட்சி சாலை அப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து அதுக்கப்புறம் இந்த இடம் புவியில் காணப்படக்கூடிய உறையாத மேற்பரப்பு நன்னீரில் கிட்டத்தட்ட 25% ஆப்பிரிக்காவோட பெரிய ஏரிகளில் காணப்படுது. இந்த பிரதேசத்தில் 7 பெரிய ஏரிகள் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 25% நன்னீர் வந்து எங்கே இருக்குது, ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது இம்பார்ட்டன்ட். பகுதியில் அமைந்துள்ள விக்டோரியா ஏரி. விக்டோரியா ஏரி ஆப்பிரிக்காவோட மிகப்பெரிய நன்னீர் ஏரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்பிரிக்காவோட மிகப்பெரிய நன்னீர் ஏரி அப்படின்னா விக்டோரியா ஏரி தான். அப்புறம் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சுப்பீரியர் ஏரிக்கு அடுத்து உலகத்தோட 2வது பெரிய ஏரியாவும் இதுதான் இருக்குது. சரிங்களா? நைல் நதியோட பிறப்பிடமாகவும் இருக்குது. இதுதான் இம்பார்ட்டன்ட். உலகத்திலே மிகப்பெரிய நதி நைல் நதி. நைல் நதியோட பிறப்பிடமே விக்டோரியா ஏரி தான். சரிங்களா? பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள டாங்கான்பியா ஏரியானது உலகின் ஆழமான மற்றும் அதிக நீளம் கொண்ட நன்னீர் ஏரி. டாங்கான்பியா. சரிங்களா? ஆழமான நீளம் கொண்ட ஏரி அப்படின்னா இதுதான். உலகத்திலே மிகப்பெரியது. சரிங்களா? ஸோ இது வரையும் நம்ம நோட் பண்ணால் போதும். அப்புறம் இந்த கிளிமாஞ்சாரோ. கிளிமாஞ்சாரோ கிளிமாஞ்சாரோவின் மலைமுகடுகளில் உள்ள பனிப்பொழிவுகள் 20ஆம் நூற்றாண்டிலிருந்து மறைந்து வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் கிழக்கு ஆப்பிரிக்க உயிரினங்கள். கிழக்கு ஆப்பிரிக்க உயிரினங்களில் ஒண்ணே ஒன்று தான் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா கிளிமாஞ்சாரோ. கிளிமாஞ்சாரோ வந்து இந்த உயர்நிலை பகுதியோட அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் 5895 மீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்புறம் சுவாலி கடற்கரை. சரிங்களா? சுவாலி கடற்கரைனா ஒன்றும் இல்லை. இது கிழக்கு ஆப்பிரிக்க கடற்கரை நிலையிலும் சுவாலி கடற்கரை அமைந்துள்ளது. சுவாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து சுவாலிகள்னு சொல்லுவாங்க. சரியா? இது மட்டும் நம்ம நோட் பண்ணால் போதும். அடுத்து காங்கோ வடிநிலம், ஜையர் வடிநிலம். காங்கோ வடிநிலம், ஜையர் வடிநிலம். சரிங்களா? காங்கோ வடிநிலம், ஜெயர் வடிநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமேசான் ஆற்று வடிநிலத்தை அடுத்து உலகின் 2வது பெரிய ஆற்று வடிநிலம் இது. அமேசானுக்கு அடுத்தது 2வது பெரிய ஆற்று வடிநிலம். இது அப்படின்னா காங்கோ வடிநிலம், இல்லைனா ஜெயர் வடிநிலம். சரிங்களா? அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா பற்றி பார்ப்போம். தென்னாப்பிரிக்காவோட மிக பெரும்பகுதி பீடபூமிகளால் ஆனது. தென்னாப்பிரிக்காவோட பெரும்பகுதி அப்படின்றது பீடபூமிகளால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் இதில் வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் உயர்ந்த சிகரம் வந்து பார்த்தோன்னா டபனாண்டிட் லியானா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி வெல்டு எனப்படும் புல்வெளிகளால் சூழப்பட்டுள்ளது. வெல்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய புல்வெளிகள் என்ன சொல்கிறாங்க, வெல்டு எனப்படும் புல்வெளிகளால் சூழப்பட்டுள்ளது. இது இல்லாமல் கலகாரி பாலைவனம் தென்னாப்பிரிக்காவோட தென்பகுதியில், நபிப் பாலைவனம் ஆப்பிரிக்காவோட தென்மேற்கு கடற்கரை பகுதியிலும் அமைந்துள்ளது. 2 பாலைவனம் இருக்குது. நபிப் பாலைவனமும் கலகாரி பாலைவனமும் தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. இந்த பிரதேசத்தில் காணப்படக்கூடிய கலகாரி பாலைவனம் உண்மையில் ஒரு பாலைவனம் கிடையாது. அது மாறாக ஆரஞ்சு மற்றும் ஜாம்பசி நதிகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு வறண்ட முட்புதர் நிலம். இந்த பாலைவனம் கலகாரி பாலைவனம் அப்படின்னு உண்மையில ஒரு பாலைவனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அது மட்டும் நம்ம நோட் பண்ணால் போதும். இது இல்லாமல் தென்னாப்பிரிக்காவின் அரை வறண்ட பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் செம்மறி ஆடு வளர்ப்பு வந்து காரூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது கேட்பாங்க, காரூஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் நைல் நதிப்பா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நதி நைல் நதி. கிட்டத்தட்ட 6,650 கிலோமீட்டர் நீளம் கொண்ட உலகின் மிக நீளமான நதி. அதனால இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் விக்டோரியா ஏரியில் உருவாகக்கூடியது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால. அப்புறம் வெள்ளை நைல் மட்டும் வெள்ளை நைல் அப்படின்றது வெள்ளை நைல் மற்றும் எத்தியோப்பியாவில் உற்பத்தியாகும் நீல நைல் ஆகியனவாகும். அதாவது இதோட அந்த துணையாறுகளாக இருக்கும். முக்கிய துணையாறுகள் அப்படின்னு வெள்ளை நைல் மற்றும் எத்தியோப்பியாவில் உருவாகக்கூடிய நீல நைல், இது ரெண்டும் துணையாறு. சரிங்களா? அடுத்த நைல் நதியை இது வடக்கு நோக்கி பாய்ந்து மத்திய மத்திய தரைக்கடலில் கிடக்குது. அதை மட்டும் நோட் பண்ணிங்க. அப்புறம் ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை வந்து பார்த்திங்கன்னா நைல் நதி தான். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து நைல் நதி எகிப்தோட பார்த்திங்க அப்படின்னா வாழ்வாதாரமாக விளங்குவதால் இது வந்து எகிப்தின் நன்கொடைன்னு சொல்லுவாங்க. சரியா? நைல் நதி எகிப்தின் இல்லையெனில் இந்நாடு பாலைவனமாக இருந்திருக்கும். எகிப்து அப்படின்றது என்னது ஒரு பாலைவனமாக இருந்திருக்கும் நைல் நதி மட்டும் இல்லை அப்படின்னா. சரிங்களா? அடுத்து காங்கோ ஆறு அல்லது ஜையர் ஆறு. காங்கோ ஆறு, ஜையர் ஆறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமேசானுக்கு அடுத்து 2வது வடிநில பகுதியை நம்ம சொல்லி பார்த்தோம். இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே தான் இங்கேயும் காங்கோ ஆறு நைல் நதியை அடுத்து ஆப்பிரிக்காவோட 2வது பெரிய ஆறு. இதை மட்டும் நம்ம நோட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். சரிங்களா? இது டாங்கானியா மற்றும் நையாசா ஏரிகளுக்கு இடையே உற்பத்தி ஆகுது. எங்கே உற்பத்தி ஆகுது மட்டும் பார்த்துங்க. சரியா? அப்புறம் நைஜர் ஆறு. நைஜர் ஆறு அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்களா? மேற்கு ஆப்பிரிக்காவிலும் முக்கிய நதிகளில் ஒன்றான நைஜர்
கினியாவின் உயர் நிலங்களில் உற்பத்தி ஆகுது. அது மட்டும் தெரிஞ்சுங்க. அப்புறம் ஜாம்பசி ஆறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் ஜாம்பசி ஆறு. ஜாம்பசி ஆறு ஆப்பிரிக்காவோட 4வது நீளமான ஆறு தான். ஓகேங்களா? 4வது நீளமான ஆறு தான். ஆனா இதில என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்திய பெருங்கடல்ல கலக்குது. இது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இந்திய பெருங்கடல்ல கலக்குது. உலக புகழ் பெற்ற 108 மீட்டர் உயரமுள்ள விக்டோரியா நீர்வீழ்ச்சி இந்த நதியில உருவாக்கப்படுகிறது. இது தென்னாப்பிரிக்காவோட வாழ்வாதார நதி. ஸோ அதனால இத அப்படியே கேட்டாங்க. தென்னாப்பிரிக்காவோட வாழ்வாதார நதி ஜாம்பசி நதி தான். சரிங்களா? கூற்று காரணத்தில கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்ப்போம். இது நீங்க ஜஸ்ட் இந்த தகவல் பேழைய வந்து ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணுங்க. இதில கொஸ்டின்லாம் பெருசாலாம் எதுவுமே இருக்காது. அதனால 20 டிகிரில 30 டிகிரி அச்சங்கள்ல வந்து வியாபார காற்று வந்து வீசும் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ரைட்டா? அது ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணாலே போதும். இதில மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து வராது. அடுத்து பார்ப்போம். இது இந்த இடம் கேட்பாங்க. இது சும்மா 20% காடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஜஸ்ட் ரீட் பண்ணீங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். சகாரா பாலைவனத்திலிருந்து கினியா கடற்கரையை நோக்கி வீசும் வறண்ட வெப்ப புழுதி தலக்காற்றுக்கு ஹார்மாட்டான்னு பேரு. சகாரா பாலைவனத்திலிருந்து இதை நோக்கி கினியா கடற்கரை நோக்கி வீசக்கூடியதுக்கு ஹார்மாட்டான். அப்ப சகாரா பாலைவனத்திலிருந்து மத்திய தரைக்கடல் நோக்கி வீசும் வெப்ப தலக்காற்றுக்கு சிராக்கோன்னு பேரு. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். வெப்பமண்டல மழைக்காடுகள் புவியின் அணிகள் என்றும் உலகின் பெரும் மருந்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ரெண்டுமே 3மே இம்பார்ட்டன்ட்பா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான இது கேட்கலாம். சரிங்களா? 3மே நோட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துருங்க. பருத்தி அப்படின்றது ஆப்பிரிக்காவோட மிக முக்கிய பணப்பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வேறு என்ன அப்படின்னா காப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தியோப்பியாவில் வந்து பயிரிடப்படுகிறது. கானா நாடு கொக்கோவோட முதன்மை உற்பத்தியாளராக திகழ்கிறது. இது இம்பார்ட்டன்ட். கானா நாடு கொக்கோவோட முதன்மை உற்பத்தியாளர். கானாவோட கேபிட்டல் தான் அக்ரான்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்தோம். சரிங்களா? அதனால் இது இம்பார்ட்டன்ட். அடுத்து இல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிம்பர்லி தென்னாப்பிரிக்காவில் உள்ள கிம்பர்லி ஆப்பிரிக்காவோட முக்கியமான வைர உற்பத்தி மையம் கேட்கலாம். கிம்பர்லி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிம்பர்லி. சரியா? அப்புறம் நிலவழி போக்குவரத்துலாம் நமக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுதான். ஆப்பிரிக்காவோட சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து அமைப்பானது பல்வேறு தடைகள் காரணமாக குறைவாக வளர்ச்சியை பெற்றுள்ளது. பாலைவனம் மற்றும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் சாலைகள் மற்றும் இருப்பாதைகள் அமைந்து மிகவும் கடினமானதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீர்வழி போக்குவரத்து பெருசாக இதெல்லாம் எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லைப்பா. சரிங்களா? அடுத்து நேராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மக்கள் தொகை போயிடலாம். மக்கள் தொகை எடுத்துட்டோம்னா ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா உலகின் 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இதுதான். 131 கோடிகள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆப்பிரிக்காவோட சராசரி மக்கள் இடத்தை ஒரு சதுர கிலோமீட்டர் 45 நபர். சரிங்களா? கண்டத்தின் மொத்த மக்கள் தொகையில் 41% நகர்ப்புறத்தில் 59% கிராமப்புறத்தில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக நைஜீரியாவும் அதனைத் தொடர்ந்து எத்தியோப்பியாவும் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. அப்புறம் உலகில் காணப்படும் முக்கிய பழங்குடியின மக்கள் அப்பிரதேசத்தோட பூர்வீக குடிமக்கள் ஆவார்கள். அதாவது பூர்வீக குடிமக்கள் தங்களின் பூர்வீக நிலம் மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களுடன் தனித்துவமான அடையாளத்தை கொண்டுள்ளனர். அப்படி யார் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்பரு பாட்வா புஷ்மனு டிங்கா மசாய் மிக்மீஸ் ஜூலு சவான் எக்பீர் ஆகியோர் ஆப்பிரிக்காவோட முக்கிய பழங்குடியினங்கள். இந்த ஆப்பிரிக்காவோட முக்கிய பழங்குடியினங்கள் சொல்கிறாங்க. இதுவரை தான் ஆப்பிரிக்கா. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா கண்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆஸ்திரேலியா கண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் மற்ற பகுதியில் தொலைதூரத்தில் தனிந்து அமைந்துள்ள இது கடைசியாக அறியப்பட்ட கண்டம். இதே கேட்பாங்க கொஸ்டின். கடைசியாக அறியப்பட்ட கண்டம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். இது உலகின் மிகப்பெரிய தீவாகவும் மிகச்சிறிய கண்டமாகவும் உள்ளது. மிகப்பெரிய தீவு மிகச்சிறிய கண்டம். மிகப்பெரிய தீவு மிகச்சிறிய கண்டம். சரிங்களா? கண்டப்பகுதி முழுவதும் ஒரே நாடாக கருதப்படும் ஒரே கண்டம் ஆஸ்திரேலியா தான். ஸோ அதனால் அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1770 கேப்டன் ஜேம்ஸ் குக் என்ற ஆங்கில மாலுமி கண்டுபிடிச்சார். ஜேம்ஸ் குக் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் மகர ரேகை இந்த கண்டத்தை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. ஸோ இது இம்பார்ட்டன்ட். மகர ரேகை 2 பகுதிகளாக பிரிக்கும். இப்போ ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டே அப்படின்னா 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன்ஸ், அதாவது 6+2 தான் இருக்கும். 6 மாநிலம் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு என்னென்னா ஆஸ்திரேலியாவோட தலைநகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேன்பரா. ஆஸ்திரேலியா தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா கான்பரா. ஸோ இதனையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? கேட்பாங்க கேபிட்டல் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அதான் ஆஸ்திரேலியாவோட தலைநகரம் கான்பரா. அடுத்து பார்ப்போம். இந்த கண்டத்தில் மொத்தம் எத்தனை தீவுகள் அப்படின்னா 8222 தீவுகள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆஸ்திரேலியாவில் மேற்கில் அமைந்துள்ள பீடபூமி ஒரு மிகப்பெரிய இயற்கை அமைப்பு பிரிவாகும். ஆஸ்திரேலியாவில் மேற்கில் அமைந்துள்ள பீடபூமி இது ஏன் இம்பார்ட்டன் நான் சொல்கிறேன். சரிங்களா? மிகப்பெரிய பீடபூமி, அதாவது 3ல் ஒரு பகுதியை வந்து உள்ளடக்கியதாக இருக்குது. சரிங்களா? ஏன் இம்பார்ட்டன்னா உலகின் மிகப்பெரிய ஒற்றை சிற்ப பாறையான அயர்ஸ் பாறை அல்லது
உளுரு பாறையானது இந்த வறண்ட பிராந்தியத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. அதனால தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது அங்கே தான் இருக்குது. இது கடல் மட்டத்தில் கிட்டத்தட்ட 863 மீட்டர் உயரம் கொண்டது. இது ஆஸ்திரேலியாவோட இயற்கை அதிசயங்களில் ஒன்று. இது வந்து ஆஸ்திரேலியாவோட இயற்கை அதிசயங்களில் ஒன்று. அதனால இது இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணிக்கணும். ஐஎஸ் பாறை அப்படின்னா உளுரு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் பின்னக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை பின்னக்கால்னு சொல்லுவாங்கன்னா சுண்ணாம்பு பாறை தூண்களை. பின்னக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு பாறை தூண்கள் இந்த பிரதேசத்தில் அதிகமாக காணப்படுது. இதுதான் சுண்ணாம்பு பாறை தூண்கள், இதுதான் பின்னக்கால்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். சரிங்களா? பின்னாக்கல். அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரங்களற்ற நல்லபார் சமவெளி இப்பீடபூமியின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. மரங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய சமவெளினா நல்லார் பார் சமவெளி தெற்கு பகுதியில் அமைந்திருக்கதா சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய பாலைவனம் பெரிய விக்டோரியா பாலைவனம் மேற்கு மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியா பகுதிகள். அதை பெரிய பாலைவனம் அப்படின்னு பார்த்துங்க. பெரிய பாலைவனம் அப்படின்னா பெரிய விக்டோரியா பாலைவனம் தான் ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய பாலைவனம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஐரு ஏரி இப்பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய உவர்நீர் ஏரி. சரிங்களா? எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் பெரிய உள்நாட்டு வடிகால் படுகையில் அமைந்திருக்கு. சரிங்களா? மத்திய தாழ்நிலங்களில் இருக்கக்கூடியதில் இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். இந்த பாயிண்ட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுங்க. மத்திய தாழ்நிலங்களில் உயரமானது. சப்போஸ் கூற்று காரணத்தில் கேட்கலாம். சரிங்களா? அடுத்து கிழக்கு உயர்நிலங்கள். சரிங்களா? அந்த கிழக்கு உயர்நிலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து பிரிக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் பிரிப்பு மலைத்தொடர்னு சொல்கிறாங்க. பெரும் பிரிப்பு மலைத்தொடர், அது மட்டும் நோட் பண்ணால் போதும். அப்புறம் ஆஸ்திரேலியா ஆல்ப்ஸ் மலைத்தொடர் ஆஸ்திரேலியாவின் மிக உயர்ந்த மலைத்தொடர். இந்த மலைத்தொடர் பனியால் சூழப்பட்டுள்ளது. இம்மலைத்தொடரில் மிக உயரமான சிகரம் கோசியஸ்கோ. இது எல்லாம் இம்பார்ட்டன் தான், இதெல்லாம் கேட்பாங்க. இது நியூ சவுத் வேல் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் பெரிய ஆர்டிசியன் வடிநில பகுதி இது ஆஸ்திரேலியா தான் இருக்குது. பெரிய ஆர்டிசியன் வடிநில பகுதி இந்த இதுதான் குயின்ஸ்லாந்தில் இருக்குல்ல, பெரிய ஆர்டிசியன் ஊற்று, இதுதான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். புவியிலிருந்து வேகமாக வெளியேறும் நீரூற்றுகள் ஆர்டிசியன் நீரூற்றுகள்னு சொல்லுவாங்க. சரியா? இவ்வகை நீரூற்றுகளை கொண்ட புவிப்பகுதி ஆர்டிசியன் வடிநிலம்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் உள்ள பெரிய ஆர்டிசியன் படுகை உலகின் மிகப்பெரிய ஆழமான படுகையாகும். ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது வரையும் நோட் பண்ணால் போதும். அடுத்த பெரிய பவளத்திட்டு தொடர். ஆஸ்திரேலியாவோட பெரிய பவளத்திட்டு தொடர் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் குயின்ஸ்லாந்தின் கிழக்கு கடற்கரையை ஒட்டிய வடகிழக்கு பகுதியில் காணப்படுது. இதுக்கு எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அதை மட்டும் நோட் பண்ணாலும் உலகின் இயற்கை அதிசயங்களில் ஒன்று இது. சரிங்களா? இது சிறிய பவள நுண்ணுயிர்களால் உருவானது. எப்படி உருவானதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வடிகால் அமைப்பு பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியாவோட குறைந்தபட்ச சராசரி மழைப்பொழிவை பெறுகிறது. ஆஸ்திரேலியா தான் என்னது குறைந்தபட்ச சராசரி மழைப்பொழிவை பெறுகிறது. நாடு வெப்பம் மிகுந்து வறண்டு காணப்படுவதால் நீர் ஆவியாதல் அதிகமாக உள்ளது இதில். சரிங்களா? இதனால் குறைந்த நீரே ஆறுகளின் மூலம் கடலில் கலக்கிறது. முர்ரே மற்றும் அதனுடைய துணை ஆறுகள் ஆஸ்திரேலியாவில் மிக முக்கிய ஆறுகளாகவும் முக்கிய வடிகால் அமைப்பாகவும் உள்ளது. அதான் முர்ரே தான் இம்பார்ட்டன்ட்பா. ஆஸ்திரேலியாவில் மிக முக்கிய ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முர்ரே அப்படின்றது. சரியா? அடுத்து பார்ப்போம். ஆஸ்திரேலியாவின் மத்திய தாழ்நிலங்களில் அமைந்துள்ள பௌர்கி என்னும் இடத்தில் இக்கண்டத்தின் அதிகபட்சமாக 53 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் தலைநகரான கேன்பராவில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக -22 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை அதிகமாக பதிவாகிருக்க இடம் மட்டும் நோட் பண்ணிங்க. முர்ரே நதி ஆஸ்திரேலியாவின் மிக நீளமான நதி. அதை மட்டும் நோட் பண்ணால் போதும். முர்ரே தான் நீளமான நதி. அப்புறம் இதோட காலநிலை அப்படின்னு எடுத்திங்கன்னா வெயிலாக தான் இருக்க போகுது. ஆஸ்திரேலியா உலகின் 2வது மிகப்பெரிய வறண்ட நிலப்பரப்பை கொண்டுள்ளது. ஏன்னா வெயில் அதிகமாக அடிக்கும், அதனால வறண்ட நிலப்பகுதியாக இருக்குது. சரிங்களா? அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் அந்த டாஸ்மானியா தீவு மேலை காட்டுகளிலும் ஆண்டு முழுவதும் டாஸ்மானியா தீவு மழையை பெறுகிறது. இது ஒன்று தான் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஆப்பிரிக்காவை பொறுத்தளவு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வறண்ட நில பிரதேசமாக இருக்குது. அப்போ ஆண்டு முழுவதும் டாஸ்மானியா தீவு மழையை பெறுகிறது. எதனால அப்படின்னா மேலை காட்டுகள்னால. ஸோ அதனால் இதை இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணுறோம். சரிங்களா? அப்புறம் நீரின்றி நீண்ட காலம் வாழக்கூடியதாக தான் இங்கே இருக்கும் ஆஸ்திரேலியாவில் உள்ள தாவரங்களும் மரங்களும். ஏன்னா இது வறண்ட நில தாவரங்கள்னு சொல்கிறாங்க. இவை வறண்ட நில தாவரங்கள். ஏன்னா ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா வறண்ட பிரதேசத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் வறட்சியை தாங்கக்கூடிய பயிராக தான் இங்கே வந்து பார்த்தோம்னா விளைய வைப்பாங்க. சரியா? அடுத்து ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதியில் அதிகம் காணப்படக்கூடிய மர வகை வறட்சியை தாங்கி வளரக்கூடிய யூக்கலிப்டஸ். சரிங்களா? ஏன்னா வறட்சியை தாங்கக்கூடிய யூக்கலிப்டஸ். ஸோ அதனால் இங்கே இதை வளர்க்குறாங்க. கிட்டத்தட்ட 16% காடுகளை கொண்டுள்ளது. சரிங்களா? அடுத்து பார்ப்போம். ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தா கங்காரு. ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்கு கங்காரு. ஸோ அதை இங்கே இடத்துல நோட் பண்ணிக்கணும்.
ஆஸ்திரேலியாவில் உள்ள செம்மறியாட்டு பண்ணைகளில் பணிபுரியும் மக்களை வந்து ஜாகரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவோட பூர்வ குடி மக்களை அபாரிஜின்கள் இது சொல்லுவாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா. அப்புறம் கோதுமை தான் ஆஸ்திரேலியாவோட முக்கிய பயிர். கோதுமை ஆஸ்திரேலியா முக்கிய தானிய பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அப்புறம் டாஸ்மோனியாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆண்டு முழுவதும் மழை பெறக்கூடிய பகுதி தான் டாஸ்மோனியா. அதை வந்து ஆப்பிள் தீவுன்னு சொல்லுவாங்க. டாஸ்மோனியாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்பிள் தீவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்ப்போம். அப்புறம் இந்த இடம் ஆடு வளர்ப்பு தொழில் ஆஸ்திரேலியாவில் நன்கு வளர்ச்சி அடைந்தது. ஆட்டு உரோமம் ஆஸ்திரேலியாவோட பணப்பயிர்னு சொல்லுவாங்க. ஆட்டு உரோமம் என்னது ஆஸ்திரேலியாவோட பணப்பயிர் சரிங்களா. அப்புறம் தங்கம், ஈயம், லித்தியம், மாங்கனீசு, தாது மற்றும் துத்தநாகங்களில் 2வது முன்னணி உற்பத்தியாளர்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் பார்த்தாலே போதும். அதை மட்டும் பார்ப்போம். அப்புறம் தங்கம் எங்கே கிடைக்குதுன்னு மட்டும் நோட் பண்ணிங்க. அதாவது கால்கூர்லி, கூல்கார்லி பகுதிகளில் தங்கம் வெட்டி எடுக்க அப்படிங்க. ஸோ இந்த லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா தங்கம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கிறாங்களாம். ஸோ நோட் பண்ணால் போதும். அப்புறம் இதில் முக்கியமான தொழிலகங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உணவு மற்றும் பான வகை உற்பத்தி தொழிலாக தான் ஆஸ்திரேலியாவில் முக்கியமான தொழிற்சாலைகள் உணவு மற்றும் பான வகை தான். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணால் போதும். அப்புறம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மிதவெப்பமண்டல புல்வெளிகளுக்கு டவுன்ஸ்னு பேர். ஆஸ்திரேலியாவில் மிதவெப்பமண்டல புல்வெளிகளுக்கு பேர் டவுன்ஸு. சாலை போக்குவரத்தை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்பி இருக்குது ஆஸ்திரேலியா அப்படின்றது சரியா. ஆஸ்திரேலியா மக்கள் இடத்தை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 3 பேர் தான். 3 நம்பருக்கு மட்டும் தான் ஆஸ்திரேலியாவில் ஒரு சதுர கிலோமீட்டர் சரிங்களா. அவ்வளோதான், வேறு எதுவும் வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா போயிடலாம். அண்டார்டிகா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உறைந்த கண்டமாக தான் இருக்குது சரிங்களா. தனித்துவம் வாய்ந்த கண்டம். ஆனால் இக்கண்டம் பூர்வீக மக்களை கொண்டிருக்கவில்லை. அண்டார்டிகாவின் எந்த ஒரு நாடும் இல்லை. தென்கொடியில் அமைந்துள்ள உலகின் 5வது பெரிய கண்டமாகும். இது துருவ பகுதியில் அமைந்துள்ளதால் இப்பகுதி நிரந்தர பனியுடன் மிக குளிர்ந்த பிரதேசமாக உள்ளது. இதெல்லாம் நமக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சது தான். அடுத்து முக்கியமானதாக பார்ப்போம். பிரான்ஸ் அண்டார்டிக் மலைத்தொடர் கண்டத்தை இரு பகுதியாக பிரிக்குது. அதாவது மேற்கு அண்டார்டிகா, கிழக்கு அண்டார்டிகான்னு சொல்லுவாங்க ரைட்டா. மேற்கு அண்டார்டிகா பகுதி பசிபிக் பெருங்கடலை நோக்கி அமைந்துள்ளது. தென் அமெரிக்காவை நோக்கியுள்ள அண்டார்டிக் தீபகற்பம் ஆண்டிஸ் மலைத்தொடரின் நீட்சி அப்படின்றத சொல்கிறாங்க ரைட்டா. அந்த இப்படி தான் இருக்கும் அண்டார்டிகா அப்படின்றது. இதுதான் மேற்கு கிழக்குன்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க மேற்கு அண்டார்டிகா, கிழக்கு அண்டார்டிகா. மேற்கு அண்டார்டிகா அப்படி வந்து பசிபிக் பெருங்கடலை நோக்கி அமைஞ்சிருக்கும் இல்லையா. தென் அமெரிக்காவை நோக்கியுள்ள அண்டார்டிக் தீபகற்பம் ஆண்டிஸ் மலைத்தொடர் ஒரு தொடர்ச்சி தான் இங்கேருந்து வருது. உலகின் எந்த ஒரு நாட்டின் அறிவியல் ஆராய்ச்சிகளும் அண்டார்டிகாவில் ஆய்வுகள் மேற்கொள்ளவும் தரவுகள் சேகரிக்கவும் அனுமதிக்கப்படினா இதனால் இது அறிவியல் கண்டம்னு சொல்லுவாங்க அண்டார்டிகாவை. ஸோ அதன் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கணும். இது இல்லாமல் அப்புறம் அந்த கிழக்கு அண்டார்டிகா பகுதி வந்து அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடலை நோக்கி அமைந்துள்ளதால் இப்பகுதியில் ரோஸ் தீவில் அமைந்துள்ள மவுண்ட் எரிபஸ் ஒரு செயல்படும் எரிமலை ஆகும். இது இம்பார்ட்டன்ட். ரோஸ் தீவில் அமைந்துள்ள மவுண்ட் எரிபஸ் அப்படின்னு ஒரு செயல்படும் எரிமலை. வெள்ளை கண்டம் என அழைக்கப்படும் ஒரே கண்டம் இதுதான். வெள்ளை கண்டம்னு சொல்லுவாங்க இதுக்கு சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புவி நிலநடுக்கோட்டு வெகு தொலைவில் அமைந்துள்ளதால் அண்டார்டிகாவோட காலநிலையானது உறைநிலை காலநிலையாக காணப்படுகிறது எப்பயுமே சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலை மாதங்களில் அண்டார்டிகாவின் குளிர்காலம். சூரியன் ஒருபோதும் இங்கு உதிப்பதில்லை. அதனால் தென்னுருவத்தில் சுமார் -90°C இருக்கும். கோடை மாதங்களான டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் சூரியன் ஒருபோதும் அடைவதில்லை என்பதால் தொடர்ந்து பகலாகவே இருக்கும். இங்கே கோடைகால வெப்பநிலையானது 0°C உள்ளது. இதனால் ஆண்டு முழுவதும் கடும் குளிரும் பனி புயல் காற்றும் வீசுகிறது. இங்கே வந்து கிளைமேட் இப்படி தான் இருக்கும். அந்தந்த மாதத்தில் ரொம்ப குளிராக இருக்கும், அந்தந்த மாதத்தில் 0°C இருக்கும் சரிங்களா. அடுத்து அண்டார்டிகா புவியின் மேற்பரப்பில் காணப்படும் மிகப்பெரிய பனித்தொகுப்பாகும். புவியின் காணப்படும் நன்னீரில் 70% இக்கண்டத்தில் பனிக்குமிழ்களாக காணப்படுகிறது. இது இம்பார்ட்டன்ட். இந்த கண்டத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே இது இருக்குன்னா உரைநிலைக்கு கீழே இருக்கிறதுனா பெரிய தாவரம்லாம் காணாது. பெரிய தாவரம்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா உரை பனிக்கு கீழே தான் இருக்கும் இதோட வெப்பநிலை அப்படின்றது. ஸோ அதனால் எந்த இதுக்கும் பார்க்க முடியாது. பாசி தான் இருக்கும், பிளாங்டன் பாசி அந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன மீன்கள் இருக்கும், அவ்வளோதான் சரிங்களா. அடுத்து அண்டார்டிகாவில் உள்ள உயரமான சிகரம் வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்ட் மார்ஷிப். இது இக்கண்டத்தின் சென்டினல் மலைத்தொடரின் தென்பகுதியில் அமைந்துள்ளது. இக்கண்டத்தில் உள்ள லாம்பர்ட் பனியாறு உலகின் மிகப்பெரிய பனியாறு. இதை நோட் பண்ணிக்கணும். லாம்பர்ட் பனியாறு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோட மிகப்பெரிய பனியாறுன்னு சொல்கிறாங்க ரைட்டா. அதை நோட் பண்ணால் போதும். அடுத்து இந்த இடத்துல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பென்குயினை பற்றி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே. ஆமாம், பென்குயின் பறவைகளால் பறக்க இயலாது. இவைகளுக்கு இறக்கைகளுக்கு பதிலாக நீந்துவதற்கு பயன்படும் பிலிப்பர் எனப்படும் தோலினை பொதியுடைய ஆழமான பாதங்களாக கொண்டுள்ளன. சிறிய முதுகலற்ற உயிரினங்கள் கண்டத்தில் நிலவால் விலங்கினங்களாகும். ஏன்னா குளிராக இருக்கும்ல,
அதனால் இதெல்லாம் வாழ முடியாது. இல்லா அடுத்து சர்வதேச ஒப்பந்தத்தின்படி கண்டத்தில் காணப்படும் கனிமங்கள் வெட்டி எடுக்க அனுமதி கிடையாது என்பதால் இங்கு கனிம வளங்களை வெட்டி எடுக்கும் பணி நடைபெறுவதில்லை. யாரும் கனிம வளங்கள்லாம் எடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்புறம் மைத்ரி ஆராய்ச்சி மையம் அண்டார்டிகா. இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கணும். மைத்ரி ஆராய்ச்சி மையத்தை பற்றி 1912ஆம் ஆண்டு ஆங்கிலம் மற்றும் நார்வே நாட்டுக்குழுவினர் தென் துருவத்தில் இருந்தனர். இந்தியாவின் 21 உறுப்பினர் கொண்ட பயணக்குழு டாக்டர் காஸ்டிம் அவர்களின் தலைமையில் அண்டார்டிகாவுக்கு பயணம் மேற்கொண்டனர். 1981ஆம் ஆண்டு கோவாலிருந்து புறப்பட்டு இங்கே போனதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. அங்கே சென்றது என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் சச்சின் கங்கோத்ரி நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் மைத்ரேயி, அதுக்கப்புறம் பாரதி. சரிங்களா? ஃபஸ்ட்டு சச்சின் கங்கோத்ரி, 2வது மைத்ரி, 3வது பாரதி. இதெல்லாம் வந்து இந்திய ஆராய்ச்சி நிலையங்கள். சரிங்களா? அடுத்து இந்த இடம் இம்பார்ட்டன்ட். அண்டார்டிகாவில் உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையமான மெக்முர்டோ ஆகும். இது வந்து அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. அண்டார்டிகாவில் அமைக்கிற முதல் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் வந்து சச்சின் கங்கோத்ரி. அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்புறம் வந்து அலாஸ்காவில் வந்து பார்த்தோம்னா அரோரா போரியாசிஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். விண்ணொளி. வட மற்றும் தென்காந்த துருவங்களுக்கு அருகில் இயற்கையில் தோன்றும் பிரகாசமான இளஞ்சிவப்பு, சிவப்பு நிற, பச்சை நிற ஒளியோட கலவை தான் அரோரா. இவ்விளைவானது சூரியனிலிருந்து வரும் மின்னூட்ட துகள்கள் வளிமண்டல மேலடுகள் அணுக்களுடன் வினைபுரிவதால் உண்டாகிறது. எப்படி உண்டாவதும் கொடுத்துருக்காங்க. இது தென் துருவத்தில் அரோரா ஆஸ்ட்ராலிஸ் அல்லது தென்துருவ ஜோதி எனவும், வடதுருவத்தில் அரோரா பொலியாசிஸ் அல்லது வடதுருவ ஜோதி எனவும் அழைக்கப்படுகிறது. இது மட்டும் நம்ம நோட் பண்ணால் போதும். சரிங்களா? அதாவது அலாஸ்கா மற்றும் தென்துருவத்தில் அமைந்துள்ள நியூசிலாந்தின் பாக்லாந்து தீவு பகுதியில் காணலாம். இங்கேருந்து பார்க்கலாம்னா பாக்லாந்து தீவுலேருந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இதுதான் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை நியூசிலாந்து. சரிங்களா? அடுத்து மீள்பார்வையினால் நம்ம பார்த்தது தான். அப்புறம் கலைச்சொல்களும் நமக்கு தெரிஞ்சது தான். கண்டம்னா என்னென்னு கொடுத்துருவாங்க. நீர்ச்சந்தி நிலச்சந்தினா என்ன? நீர்ச்சந்தி நிலச்சந்தி இங்கே பார்த்துங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீர்ச்சந்தி நிலச்சந்தி இதெல்லாம் வந்து அப்படியே கேட்கலாம். பவளப்பாறைனா என்ன? கால்சியம் கார்பனேட்டை கொண்ட ஒரு மெல்லிய அடுக்கு பவளப்பாறைனா. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இதில் உள்ளதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, எடுத்து அப்படியே வச்சுருவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். வளைகுடானா என்ன? வளைகுடா என்ன? நிலப்பரப்பை ஊடுருவி நீண்டு காணப்படும் கடல் நிலப்பரப்பு. இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? கால்சியம் கார்பனேட் அப்படின்னா CaCO. இதுவே அப்படியே கேட்கலாம். பிளவு பள்ளத்தாக்குனா என்ன அப்படின்றது என்னன்றதை மட்டும் பார்த்தா போதும். ஆப்பிரிக்காவோட தென்கோடி முனை என்ன? நன்னம்பிக்கை முனை. எகிப்திற்கும் சினாப்தீவுக்கும் இடையில் உள்ள நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய் சூயஸ் கால்வாய். சரியா? அடுத்து இதுக்கு என்ன வரும்? கோடை காலம் வெப்பமாகவும் வறண்ட காலம் குளிர்காலம் மழையுடனும் இருக்கும். இல்லையா? அடுத்து அதாவது 4 வரும். சிட்ரஸ் வகை பழங்கள் வளர்க்கப்படுகின்றன. 2 மற்றும் 4. புக்பேக் மட்டும் பார்த்துங்க போதும். ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி வாயாறுகளை பிரிக்கும் மலைத்தொடர். இப்போ தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். கேன்சர் என்ன? பெரிய பிரிப்பு மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. அது பேர். கற்கோர்லி சுரங்கம் எதுக்கு? கற்கோர்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னது? வைரமா? தங்கம். கற்கோர்லி சுரங்கம் வந்து தங்கத்துக்கு பெயர் பெற்றது. அட்லஸ் மலை எங்கே இருக்குது? ஆப்பிரிக்காவில் இருக்குது. ஆப்பிரிக்காவோட உயர்ந்த சிகரம் கிளிமாஞ்சாரோ. ஆப்பிரிக்காவில் அதிகம் காணப்படக்கூடிய மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது? யூக்கலிப்டஸ் தான் காணப்படும். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குல்ல. ஆஸ்திரேலியாவில் உள்ள மிதவெப்ப மண்டல புள்ளிகள் என்ன சொல்லுவாங்க? இதுக்கு பேர் டவுன்ஸ். அண்டார்டிகாவில் நிறுவப்பட்ட முதல் இந்திய தட்சின் கங்கோத்ரி. பின்னாக்கள் சுண்ணாம்பு பாறை. பின்னாக்கள்னா கிரில்னா என்ன? மீன். நெருப்புக்கோழி பறக்க இயலாத பறவை. ஐரி எரி உப்பு எரி. புவியின் அணிகலன் புவியிடை கோட்டுக்காடுகள். சரிங்களா? நம்ம உள்ளே என்ன பார்த்தோமோ அதை தான் அப்படியே புக் பேக்லேயும் வச்சுருக்காங்க. இது பார்த்தாலே போதுமானது. சரிங்களா? தேங்க்யூ.